வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேங்க்ரீன். கேங்க்ரீன் அப்படின்னா என்னன்னா, கால்லயோ கையிலயோ சில பேருக்கு வந்து கருப்பாயிடும். விரல்களே வந்து நல்லா சில பேர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப கருப்பாயிடும், ரத்த ஓட்டமே இல்லாம. இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த கேங்க்ரீன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலாவே வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போதோ இல்லாட்டி ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நிறைய பேர் வந்து பிளட் சர்க்குலேஷனே நம்மளுக்கு வந்து கால்ல கையில எல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் இல்லாதனால கொஞ்சம் கருப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு கையில எல்லாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து அந்த கேங்க்ரீன் மாதிரி இந்த கையில விரல்கள்லயோ கால்லயோ வந்து கம்ப்ளீட்டா வந்து கருப்பாறதும், தொட்டு பார்த்தாலே ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து கருப்பா வந்து மாறிடும் உங்களுக்கு பிளட் சப்ளே இல்லாம. சோ இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரை கேங்க்ரீன் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கேங்க்ரீன்ஸ் வரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு நல்லா இல்ல, நம்மளுக்கு வேற ஏதாவது தொந்தரவு, நம்மளுக்கு வந்து ஒரு டயபெட்டிஸா இருக்கலாம், நம்மளுக்கு உடம்புல வந்து பயங்கரமா பிரஷர் இருக்கு அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்லா இல்ல, எல்லாமே வந்து நமக்கு மேஜர் ஆர்கன்ஸ்க்கே போயிடுச்சு, எல்லா உறுப்புக்குமே போயிடுச்சு, நம்மளுக்கு வந்து கையிலயும் கால்லயும் ரொம்ப வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கையில கால்ல எல்லாம் வந்து கலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாற ஆரம்பிக்கும், லைட்டா ஒரு கருப்பா வந்து ஷேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப வந்து மாறி கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிரவுன் கலர்ல ஒரு நல்ல கருப்பு கலர்ல ஃபார்ம் ஆயிடும். தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். சோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேங்க்ரீன் பாக்குறதுக்கு. இது வந்து எதனாலலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் வந்து நீங்க வந்து ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப வந்து கோல்ட் எக்ஸ்போஸ் ஆனாங்க, பயங்கரமா வந்து ஒரு ஐஸ்ல வந்து கிளவுஸ் போடாம கையை வச்சுட்டீங்கனாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு மரத்து போன மாதிரி ஆயிடும், உங்களுக்கு பிளட் சப்ளே இல்லாம அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. அதனாலயும் நம்மளுக்கு வந்து இந்த கேங்க்ரீன் வந்து செட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஸ்மோக்கிங் வந்து பண்றவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதனால ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்னால கொஞ்சம் மதமதப்பு வந்து கையில கால்ல ஃபார்ம் ஆயிட்டு அது மூலியமா வந்து பிளட் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாச்சுனாலும் இந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ரீசன்ஸ் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்வலா வந்து இது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த கேங்க்ரீன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்னா நமக்கு காலில் உள்ள விரல்களையும் கையில உள்ள விரல்களையும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டா பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு கையில வந்து நம்மளோட வந்து பாம்லயும் அதே மாதிரி காலில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பாதத்திலயும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம்லயே நம்ம வந்து சரி பண்ணிடணும். அதுக்கு பிளட் சப்ளை வந்து கொடுக்குற மாதிரி ஆக்சிஜன் சப்ளை உள்ள மாதிரி அந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹோமியோபதியிலே ரொம்ப நல்லா சரி பண்ண முடியும். ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரை கேங்க்ரீன் சொல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. அது வந்து ட்ரை கேங்க்ரீன், ஒரு விரல்கள் அந்த கால் இதெல்லாமே பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கருப்பாயிடும் உங்களுக்கு. இதே இது வந்து வெட் கேங்க்ரீன் அப்படின்னா வந்து எக்ஸிமா மாதிரி தான் இருக்கும், தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டா தான் இருக்கும், சில பேருக்கு அந்த இடத்துல இருந்து கொப்பளம் கூட வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால கூட வரலாம். இதே மாதிரி ஒரு கேஸ் கேங்க்ரீன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுலயுமே வந்து இதே மாதிரி இன்ஃபெக்ஷனால தான் உங்களுக்கு வரும். இந்த வெட் கேங்க்ரீன் கேஸ் கேங்க்ரீன் கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஆனா அந்த ட்ரை கேங்க்ரீன் அந்த கருப்பா இல்லையா கம்ப்ளீட்டா அது வந்து ரொம்ப சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம ரொம்ப கவனமா வந்து ரொம்ப சீக்கிரமாவும் அதை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அதுக்கு பார்க்கணும். ஸோ இதுக்கு நான் முக்கியமான ரீசன் நான் சொல்ல மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிளட் சப்ளையே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏரியாக்கெல்லாம் நமக்கு போகல அப்படின்னா தான் அந்த மாதிரி நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ராஸ்ட் பைட்னு சொல்லுவோம், அதாவது குளிர்ல வந்து நம்மளுக்கு போகும்போது ரொம்ப ஸ்னோ இந்த மாதிரி இருக்க ஏரியால வந்து கிளவுஸ் இல்லாம வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த கேங்க்ரீன் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ராஸ்ட் பைட்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல போய் சின்ன சின்ன கொப்பளமா வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கேங்க்ரீன் மாதிரி செட் ஆயிடும். இந்த மாதிரி இதுக்கு ஹோமியோபதியில அகாரிகஸ்னு ஒரு மெடிசன் இருக்கு, அது ரொம்ப நல்லா வந்து கேட்கும். அதே மாதிரி ட்ரை கேங்க்ரீனுக்கு வந்து ஆர்சால் சிக்கேல்கோர் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இதே மாதிரி நமக்கு வந்து அடிப்பட்டனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரத்த ஓட்டம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் கட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு கேங்க்ரீன் செட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கேலண்டுலா, சைலீஷியா இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும். சோ இந்த கேங்க்ரீனை ரிவர்ஸ் பண்ற மாதிரி உள்ள மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஹோமியோபதியில. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அதாவது வந்து ஒரு 2-3 விரல்கள் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது கட் பண்ணி ரிமூவ் பண்ணி சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணாம திருப்பி வந்து அதுக்கு வந்து பிளட் சப்ளை கொண்டு வந்து திருப்பி வந்து ரிவர்ஸ் பண்ணி அது நார்மல் நிலைமைக்கே கொண்டு வந்த கேசஸ் வந்து நிறைய ப்ரூவன் கேசஸ் வந்து ஹோமியோபதியில நிறைய இருக்கு, நிறைய டாக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்ப நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ். சோ அதனால இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.